இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவல, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர், இங்கே வச்சிருப்பார் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் த பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில். ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது. காளிதாஸ் ஒன்னில் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக். சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஈவினிங்கில். இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் த பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். It became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்தது காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம்
செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை. பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய பார்த்த நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இட் இஸ் அன் எமோஷனல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டின ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் கிரைம்லேயே 2 கிரைம் இருக்குது, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் கிரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா போய் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில், அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டரை கேரி பண்ணி, இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி, அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது பவானி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்ணதி, ஐ திங்க் இருக்கை பட்டோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, M10 மகன் மாதிரி அந்த மாதிரி நிறையா கதைகள் வந்ததுன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு
அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம். நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் who ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கம்மிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You are blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ் டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டரை நவுத்திட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாற போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க. நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துலையும், அப்படிலாம் இல்லை. இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிமுக்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கீக்கியும் பேரியும் பண்ணுது. முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 2 அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ பிரதர் டு மீ.
எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ் வேறு ஏதாவது சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப் இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம், விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸை வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா, ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, நீங்கள்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேரை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரிக்கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெலாம் நம்ம கிளம்பி போகணுன்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான், விக்ராந்த், இப்போ இங்கே கலை ஆதெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம், கூப்பிட்டுலாமா? தயவு செஞ்சு எஸ், ரியலிஸ்டிக் பர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலிமா மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் இப்போ கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்தளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரிக்கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுகிற ஒரு ஃபீலில் தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு
நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பாரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று ஒன்றா இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பேரிலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன், சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீங்கள் உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பராக அந்த பாடி. லுக் அப் டியூன்னு பேரி ரொம்ப வயசானவன் கிட்ட. உண்மை தானே? மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் தேம் ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்காப்பல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குரூப் நேம். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத, நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீல்டில் வந்துட்டு நானும் 12th படிக்கும்போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month, அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம். எஸ் ஆதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசந்தர் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி குட் லான்ச். அண்ட் ஐம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் த ஹோல் டீம், எவ்ரி ஒன், பரத், பவானி அண்ட் த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எவ்ரி ஒன், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டான். கொடுத்துருங்க. ஓகே, கலைக்கு கொடுக்கலையா? மேடை கலை நம்ம தான் கொடுக்கணும். கலை அவங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடை மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடு. சரி, இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா அப்ப நேர்ல பாருங்க.
எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடில இருந்து டாக் பேக்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. ஏன்